ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கு. அந்த நம்மளோட ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தோட ஸ்கூல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு பேரண்ட் ஓரியன்டேஷன் ப்ளஸ் ஃபஸ்ட் டே ஆஃப் கிளாஸுமே இன்றைக்கி தாங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் டே ஆஃப் புது பில்டிங்கில் ஆரம்பிக்க போகிறோம். அந்த பில்டிங்கோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் கடைசியில் எண்ட் ஆஃப் த ஓரியன்டேஷனுக்கு சொல்லுவோம் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் அஜெண்டா இந்த மீட்டிங்கோட. இன்றைக்கி நம்ம பேச போகிறது நம்ம ஸ்கூலை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம டீம், நம்ம ஸ்கூலுக்கான டீமு ப்ளஸ் நம்மளோட ஹெச்டிஎஸ் போர்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட ஒரு இன்ட்ரடக்ஷன். அண்ட் தென் நம்மளோட சிலபஸ், கரண்ட் இயர் பிளான், நம்ம ஸ்கூல் எப்படி நடக்க போகுது இந்த வருஷம் அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் சிலபஸ், அக்ரிடேஷன், லோட்டு இதெல்லாம் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. பட் இந்த வருஷம் நம்ம புது கரிக்குலம் பண்ணுறதுனால ரிவ்யூ ஓவர்வியூ ஆஃப். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஏன்னா நம்ம ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா 4 பில்லர்ஸ். ஒன்று வந்துட்டு டீச்சர்ஸ். இது டீச்சர்ஸ் இல்லைன்னா சொல்லித் தர முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா டீச்சர் யாருக்கும் சொல்லித் தர முடியாது. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பில்லர். அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பேரண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் தான் குழந்தைங்களை கொண்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க தே ஆர் ஒன் ஆஃப் த அதர் ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர். அண்ட் தென் த 4th பில்லர் இஸ் த பிசிசி. ஸோ ஹூ ஒர்க்ஸ் பிஹைண்ட் த ஸ்டேஜ். அப்புறம் எல்லாத்துக்கும் ஸ்கூல் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறது. அண்ட் தென் நம்மளோட ஸ்கூலோட ஃபினான்ஷியல்ஸ். ஏன்னா என்ன தான் நம்ம வாலண்டியர் ஹவர்ஸ் எல்லாமே போட்டாலும் மணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதை பற்றின ஒரு ஓவர்வியூவும் ரிவ்யூ, வேர் வி ஸ்டாண்ட், நம்மளோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம். 5ல் ஸ்டார்ட் பண்ணதுன்னா ஆக்சுவலி 2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் தென் இட் வாஸ் ஸ்டார்டட் இந்த ஒரு பேரண்டோட அந்த ராஜ் அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம சுவாமி அவர் தான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மல்லிகா ஐயர் அண்ட் தென் சிவஞான அவர் ஒருத்தர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த இதுவை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ க்ரோ ஆகி வி ஹேவ் மோர் தென் 70 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட கம்யூனிட்டி க்ரோ ஆகிட்டே இருக்குது. இப்போ அவங்களாம் வந்துட்டு யார் விதை போட்டான்னு ஒன்று இருக்குங்களா, ஸோ அவங்க போட்ட விதை தான் இப்போ வளர்ந்துருக்குது. ஸோ அவங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு நம்ம தமிழ் ஸ்கூல் வந்து கடமைப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து சுவாமி நம்மளால் ஜாயின் பண்ண முடியல. அவர் தான் வந்து நம்மளோட ஸ்கூலோட தமிழ் டெம்பிளோட பிரசிடெண்ட் அவர். ஸோ அவரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் லேடி சசி வந்திருக்காங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ். சசி, ரொம்ப நன்றி சசி. அவங்க இப்போ மட்டும் இல்லைங்க, எப்போவுமே வந்துட்டு கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈவன் தோ இதுலேருந்து டீச்சிங்லேருந்து சசியும் நமக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 10 இயர்ஸ் அவங்க டீச் பண்ணியிருந்திருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சுட்டு இப்போவும் கூட ஏதாவது சப்ஸ்டியூட்னா உடனே வருவாங்க. ஸோ வி ரியலி அப்ரிஷியேட் தட் சப்போர்ட். தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஃபுல்லி ரன் பை வாலண்டியர்ஸ். நீங்கள் எங்கே போனாலும் இங்கே நம்ம ஹெச்டிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் தன்னார்வலர்களால் நடத்தப்படுற ஒரு என்ஜிஓ தான் இது. நம்மளோட டைம் தான் வந்துட்டு இருக்கான. அண்ட் தென் நம்ம வி ஆர் அசோசியேட்டட் வித் எல்லா ஸ்கூலுமே வந்துட்டு கிரேட்டர் ஹியூஸ்டன் தமிழ் ஸ்கூலுக்கு கீழே இருக்குது. பட் ஆஸ் அ கம்யூனிட்டியாக வி ஆல்சோ ஆர் அசோசியேட்டட் வித் த ஹிந்து டெம்பிள் ஆஃப் வில்சன்ஸ். அதுதான் இந்த இது. இங்கே தான் நமக்கு ஒரு வருஷம் வந்துட்டு நமக்காகவே இந்த லாங்குவேஜ் கிளாஸஸ்க்காகவே கம்யூனிட்டியை ஸ்பெண்ட் ஆன் பண்ணணும், எதராக எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காகவே ஒரு மல்டிபர்பஸ் பில்டிங் கட்டி அதில் கிளாஸ் ரூம்ஸ் நமக்காக பண்ணது வந்துட்டு வெரி அப்ரிஷியேட்டிவ். அண்ட் தென் இந்த ஹிந்து டெம்பிளில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த இஒஎஸ் எஜுகேஷன் யூத் சர்வீசஸ்ன்றது அந்த வியூபியில் தான் நம்ம வருவோம். எகெயின் நான் இது நிறைய தடவை நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் மற்ற முன்னாடி இருந்த பிடிசி அவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஈவன் தோ வி ஆர் பார்ட் ஆஃப் வி ஆர் அசோசியேட்டட் வித் Greater Houston Tamil School and then Hindu Temple of the Woodlands அப்படின்னாலுமே as a school Woodlands Tamil School is ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ ஏன்னா வந்துட்டு நம்மளோட மணி மேனேஜ் பண்ணுறதாகட்டும், ஃபைனான்ஸ் டேக் கேர் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம செலவு பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் டன் பை அப்படின்னா அது எப்போவுமே அதுவும் கூட அந்த நம்மளோட வெட்ரன்ஸ் பிடிசி மெம்பர்ஸ் பிரின்சிபல்ஸ் அவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களோட டைமில் வந்துட்டு தே வாண்டட் டு பிரிங் த கம்யூனிட்டி டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பொங்கல் திருவிழாவை ஆரம்பித்தாங்க. அது வந்துட்டு இப்போவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஸோ WTS ஆக்ட் அஸ் அ காமன் சேஃப் பிளேஸ். அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபேமிலியை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட கல்ச்சரை நர்ச்சர் பண்ணணும், அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வரணும். ஈவன் தோ நம்ம வந்துட்டு இந்தியாவிலேருந்து இருந்தாலும்
நீங்கள் வந்து அதை திருப்பியும் நம்ம பசங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே வந்துட்டு இந்த இந்த தமிழ் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் தட் ஆர் கிரியேட்டட் பை காக்னியா அட்வான்ஸ்டு. இப்போ நீங்கள் என்ன ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்தணும் அப்படின்னாலும் யூ நீட் கிரெடென்ஷியலிங் இல்லைங்களா. இப்போ நீங்கள் நம்ம சொல்லுவோம், ஓகே இந்த காலேஜில் நம்ம போய் ஜாயின் பண்ணுறோம், த ஃபர்ஸ்ட் திங் யூ லுக் இஸ் இது வந்து அக்ரிடேட் ஆகிருக்கு. எந்த இதில் வந்துட்டு இப்போ NCCE அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி அக்ரிடேஷன் வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு தமிழ் ஸ்கூலுக்கு வாங்கினது இது நம்ம ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட்டு. இட்ஸ் அக்ரிடேட்டட் பை காக்னியா அட்வான்ஸ்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு விர்ச்சுவல் ஸ்கூல் வந்துட்டு கொரோனா டைமில் நாங்கள் எல்லாமே பண்ணோம். அண்ட் தென் ஆக்சுவலி அதுக்கு பெரிய சப்போர்ட் வந்துட்டு பேரண்ட்ஸ் தான். நீங்கள் வந்துட்டு யூ கண்டினியூ டு ஸ்டே வித் அஸ், இல்லைன்னா அந்த டைமில் வந்து எல்லாரும் போயிருந்தோம் அப்படின்னா திருப்பியும் அலைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரெடி லோட்ன்றது லாங்குவேஜ் அதர் தேன் இங்கிலீஷ் அப்படின்றது. அந்த லாங்குவேஜுக்கு நம்ம தமிழுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுல வந்துட்டு we are all working on it. அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டாக தான் இந்த TTS சிலபஸ் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் இதை நம்ம பேசியிருக்கோம். HIS ஹியூஸ்டன் ISD இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்துட்டு தே ஆல்ரெடி காத்துட்டு இது லாங்குவேஜ் லோட் கிடையாது. அவங்க குழந்தைங்களுக்கு ஆல் தே ஹேவ் டு டூ இஸ் தே ஹேவ் டு கம் டு தமிழ் ஸ்கூல். இஃப் தே அட்டெண்ட் கம்ப்ளீட் தி ஹவர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு தே கெட் அப் டு 2 லோட் கிரெடிட். அது வந்துட்டு ஒரு பெரிய இது. அதே மாதிரி மற்ற ISDலையும் we are working on it. ஸோ அதை பண்ணுறதுக்கு தே நீடட் அ சிலபஸ் தட்ஸ் அலைன்ட் வித் தி டீச். நம்மளோட டெக்ஸாஸ் எஜுகேஷன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட கைட்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சிலபஸை மாற்றி பண்ணது தான் அந்த TPA கரிக்குலம். ஸோ நம்ம கிரேட்டர் ஹியூஸ்டன் தமிழ் ஸ்கூலில் வந்துட்டு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குங்க. அதில் வந்துட்டு இப்போ புதுசாக இந்த வாட்டி ஒரு பிரான்ச் வந்துட்டு சைப்ரஸில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ திங்க் ஒரு 2 weeks ago தான் அதோட இனாக்ரேஷன் பண்ணாங்க. இந்த சாட்லேயே நம்ம ஏற்கனவே சொன்னது தான், கிரேட்டர் ஹியூஸ்டன் தமிழ் ஸ்கூல் அண்ட் தென் உட்லண்ட்ஸ் டெம்பிள் அண்ட் தென் வி போத் டுகெதர் கனெக்ட் நம்மளோட உட்லண்ட்ஸ் தமிழ் ஸ்கூலுக்கு. அண்ட் தென் அதர் பிரான்ச்சஸ் வந்து பியர்லேண்ட், கேடி, வெஸ்ட் கேடி, அப்புறம் ஹியூஸ்டன், கிளியர் லேக், அண்ட் தென் நியூவர் பிரான்ச் வந்துட்டு சைப்ரஸ். ஸோ இது வந்துட்டு அபவுட் நம்மளோட பைலாஸ். என்ன ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணணும், அது ஸ்மூத்தாக நடக்கணும் அப்படின்னா வி ஆல்சோ நீட் ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு வந்துட்டு பைலாஸ் எழுதியிருக்காங்க. அந்த பைலாஸ் பற்றி ஓவர் வியூ பண்ணுறதுக்கு நம்மளோட PTC மகேஷ். ரொம்ப ஹை லெவலில் சொல்லணும்னா ஒரு டீம் ஆஃப் 7 members இருக்கிறோம். இப்போது நம்ம தமிழ் ஸ்கூலில் ரன் பண்ணுறதுக்கு இந்த 7 members வந்து சும்மா எனக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இல்லை. யாராவது ஒருத்தர் முன்மொழியணும், வழிமொழியணும், அவங்க வந்து ஓகே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத அப்போ தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கன்னா தென் யூ கேன் சூஸ் இந்த டீமுக்கு யார் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுற ஒரு டீமு. இது மினிமம் 3 பேர் இருக்கலாம், மேக்ஸிமம் 9 பேர் இருக்கலாம். ரைட் நவ் இப்போ ஒரு 7 பேர் இருக்கும் அந்த மெம்பர்ஸில். அண்ட் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து யார் கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா HTS அவங்க தான் வந்து நமக்கு கைட்லைன் சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி ரன் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஃபினான்சஸ் எல்லாமே வந்து நம்ம அக்கௌண்ட்டில், அதே மாதிரி நம்ம ஃபினான்சஸ் எல்லாமே வந்து ஓப்பன் புக்காக இருக்கணும். எவ்ரி டாலர் எவ்ரி பெனி நம்ம செலவு பண்ணுறது வந்து எல்லாத்துக்கும் ரெசிப்ட்ஸ் இருக்கணும். அந்த ரெசிப்ட்ஸ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணணும். எனி டைம் வி கேன் பி ஆடிட்டட். அதே மாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக ரன் பண்ணுறதுனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பைலாஸ் எல்லாமே பார்த்து பண்ணுவோம். ஸோ இப்போ 7 members இருக்கும். இப்போது உங்களில் தன்னார்வலர்கள் இருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, இஃப் தெர் இஸ் அன் ஓப்பனிங் ப்ளீஸ் யூ ஆர் வெல்கம். நீங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யூ நீட் அ வேவ் ஆஃப் பீப்புள் கமிங் இன் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மூவ். ஸோ அட் அ ஹை லெவல் இதுதான் பைலாஸ். Minimum of 3 members and maximum of 9 members. அந்த PTC டீம்ல இருக்கலாம். And then odd members. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ஹை லெவல் HTS இருக்காங்க இல்லையா போர்டு, அவங்களில் இருக்கிற மெம்பர்ஸ் நான் சொல்லிடுறேன். ஐ திங்க் நம்ம பார்ப்போம். லாஸ்ட் இயரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மூர்த்தி வந்தார், அந்த சங்கர் அவங்களாம் வந்தாங்க. ஸோ பிரசிடென்ட் இந்த வருஷமும் மூர்த்தி தான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறாரு. அண்ட் தென் செக்ரட்டரி கோகுல், ஹி வாஸ் ஆல்சோ த சேம் பர்சன் ஃப்ரம் லாஸ்ட் இயர். ஏன்னா ஒரு ரோலில் தே கேன் பி ஃபார் 2 years அந்த ரோலில் கண்டினியூ பண்ணலாம். அதனால இந்த வருஷம் அவங்களே பண்ணுறாங்க. அண்ட் தென் ட்ரெஷரர் எகெயின் சதீஷ் ஹூ வாஸ் ஆல்சோ தேர் லாஸ்ட் இயர் ஆல்சோ. அண்ட் தென் வைஸ் பிரசிடென்ட் வந்து அன்பு ஆதிகேசவன், ஜாயிண்ட் செக்ரட்டரி சங்கர் கண்ணன். இது வந்து நம்ம
நம்மளோட உட்லண்ட்ஸ் இந்த மெம்பர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து ஒருத்தவங்க வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மூர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு சுகர்லேண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு டீமுமே ஒவ்வொரு பிரான்ச்சை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட உட்லண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறவர் யார் அப்படின்னா சங்கர் கண்ணன். அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் இயர் நிறைய தடவை வந்திருப்பாரு. ஸோ இஃப் யூ see him you will know. ஸோ அவர் தான் வந்துட்டு he accepted to, ஏன்னா நம்ம we were looking for people from the past PTC members. கொஞ்சம் எல்லாருமே டைடப்பாக இருக்கிறதுனால he agreed to represent us. And then joint treasurer வந்துட்டு நாகராஜன் சின்னதுரை. நம்மளோட உட்லண்ட்ஸ் PTC இவங்க தான் வந்துட்டு நம்மளோட, நான் சொன்ன என்னதான் நம்ம எல்லாரும் கூட அசோசியேட்டடாக இருந்தாலும் as a organization we are independent. ஸோ நம்மளோட அட்மின் டீம் யார் அப்படின்னா ஹேமா விஜய், நான் பிரின்சிபல். அண்ட் தென் நம்மளோட PTC ரெப் வந்துட்டு மகேஷ் பிரபு மணி. அண்ட் தென் ட்ரெஷரர் வந்துட்டு கண்ணன் ராஜன். ஸோ இந்த 3 ரோலுமே வந்துட்டு we call them board members because they have a voice in the HTS board இருக்கு இல்லைங்களா, அவங்க they have a monthly meeting. இந்த 3 பேரும் தான் they will represent நம்ம ஸ்கூலை வந்துட்டு அங்கே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஏதாவது ஒரு ஓட்டிங் ப்ராசஸ் வருது, ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம்னா தென் we can அந்த 3 members have the voice to vote. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வைஸ் பிரின்சிபல் இந்த வருஷம் ஸ்ரீநந்தினி ஜெயராம். அண்ட் தென் டீச்சர்ஸ் ரெப்பாக வந்துட்டு வியாமினா சந்த். And then event coordinator, and then also she curriculum committee represent பண்ணுறாங்க. இந்த வாட்டி வந்துட்டு they have created a curriculum. ஏன்னா வந்துட்டு நம்ம சொல்கிறோம் யாரோ ஒருத்தவங்க எழுதுறதுக்கு பதிலாக ஆக்சுவலி ஒவ்வொரு ஸ்கூலையும் ரெப்ரசென்ட் பண்ணுற டீச்சர்ஸ் யாராவது இருக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த வாட்டி கரிக்குலம் கமிட்டி ஏற்கனவே இருந்ததா, நடுவில் கோவிட் வந்ததில் தே ஸ்டாப்டட், இப்போ திருப்பியும் ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது வித்யா நவீன். அப்புறம் நம்மளோட கேம்பஸோட ஈவெண்ட் கோஆர்டினேட்டரும் அவங்க தான். அண்ட் தென் மீடியா அண்ட் மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர் வந்துட்டு நம்ம வினோத். ஸோ இந்த வாட்டி டீச்சர்ஸ் வந்துட்டு இந்த லோட் கரிக்குலம் அந்த இதில் போனதில் வந்துட்டு we needed 12 classes. ஏன்னா ப்ரீகேலேருந்து அப் டு 10th grade வரைக்கும் அவங்க போவாங்க. ஸோ முன்மழலைக்கு லாஸ்ட் இயர் மீனாட்சி ஆண்டி தான் இருந்தாங்க, அவங்களே இந்த வாட்டி கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மழலைக்கு வந்துட்டு லக்ஷ்மி அனந்தகிருஷ்ணன், அண்ட் தென் அவங்க கூட அசிஸ்டன்ட் டீச்சராக திருப்பி ராஜன் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க இந்த வாட்டி. ரொம்ப தேங்க்ஸுங்க, அவங்க நியூ டீச்சர். அண்ட் தென் ஆரம்ப நிலை வந்துட்டு 1 சரண்யா சதானந்தம். ஆரம்ப நிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலை எலிமெண்ட்ரி, அதுதான் கணக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரியா ஆரம்ப நிலை இப்படி சொல்கிறாங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆரம்ப நிலை 1 to 5 அப்படின்றது எலிமெண்ட்ரி லெவல் 1 to 5. அண்ட் தென் இஃப் யூ சி லோட் அப்படின்றது லோட் 1A 1B 1C இஸ் அ மிடில் ஸ்கூல். அண்ட் தென் லோட் 2A 2Bன்றது ஹை ஸ்கூல். ஸோ ஆரம்ப நிலை 2க்கு வந்துட்டு ஜெயஸ்ரீராமன் அவங்க இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல, அதனால் அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் இயர் வந்து நிலை 1 எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆரம்ப நிலை 3 வந்துட்டு ஸ்ரீநந்தினி ஜெயராம், அவங்க அசிஸ்டன்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இந்த வருஷம் பிரைமரி டீச்சராக ஜாயின் பண்ணுறாங்க. ஆரம்ப நிலை 4 விஜயலட்சுமி ராஜேந்திரன், அவங்க தான். அண்ட் தென் ஆரம்ப நிலை 5 ஹேமலதா ராஜ்குமார், அவங்களும் இந்த வருஷம் ஜாயின் பண்ண முடியல. அவங்க பிடிசியில் வந்துட்டு 4 வருஷமாக இருந்துட்டு அண்ட் தென் 3 இயர்ஸாக இருந்துட்டு அண்ட் தென் இந்த வாட்டி டீச்சிங் மட்டும் கண்டினியூ பண்ணுறாங்க. லோட் 1A வியாமினா சந்த் நம்மளோட டீச்சர். அண்ட் தென் லோட் 1B வினோத் சீதாராமன், அண்ட் தென் தானியா வாசுதேவ். எஸ், ஸோ இந்த வாட்டி தானியா வந்து நம்ம கூட புதுசாக டீச்சிங் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு வினோத் இந்த வருஷம். ரொம்ப நன்றி, வெல்கம். அண்ட் தென் வினோத் வந்து லாஸ்ட் இயர் ரபர்கம் கூட அசிஸ்டன்ட் டீச்சராக இருந்தார். அண்ட் தென் this year he's a primary teacher. லோட் 1C வந்துட்டு ரபர்கமன்றா அது இருக்கிறாரு. அண்ட் தென் லோட் 2A சிவகுஞ்சரி கண்ணன், அண்ட் தென் லோட் 2B வந்துட்டு மைசெல்ஃப். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எல்லா டீச்சருக்கு எல்லாருக்கும் ஒரு டீச்சர்ஸ் ஸ்டாண்ட் அப். ரொம்ப நன்றிங்க, நீங்கள் கண்டினியூவாக டீச் பண்ணுறதுக்கு. நிறைய பேர்லாம் வந்துட்டு மோர் தென் 5 years 6 years அப்படிலாம் வந்துட்டு டீச் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸ்கூல் இயர் பிளான். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வென்யூ வந்துட்டு இந்த வாட்டி சேஞ்சு. ஐ திங்க் ஐ ஹோப் தட் திஸ் வென்யூ கண்டினியூஸ் ஃபார் கம்மிங் இயர்ஸ் ஆல்சோ. ஸோ ஹிந்து டெம்பிள் ஆஃப் த உட்லண்ட்ஸ் எஜுகேஷன் பில்டிங் கிட்ஸ்
அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே பார்க் பண்ணணும் அப்படின்னா பேக் சைடில் பார்க் பண்ணுங்க. கோ ஆல் த வே when you enter, go all the way to the back. அங்கே பார்க் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் இவ்வளோ தூரம் நடக்க தேவையில்லை. ஸோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே போகலாம். அங்கே தான் வந்துட்டு எஜுகேஷன் பில்டிங் இருக்குது. நாங்கள் இப்போ சொல்லுவோம் எந்தெந்த கிளாஸ் ரூமுக்கு பசங்க போகிறாங்க அப்படின்றது எண்ட் ஆஃப் த மீட்டிங்கில் சொல்கிறோம். ஸோ ஸ்டார்ட் டைம் வந்துட்டு சாட்டர்டேஸ் 2:30 to 5. நான் இங்கே வந்துட்டு ஏற்கனவே நான் இமெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெசேஜில் நான் பார்த்துருப்பீங்க. எதுக்காக வந்து நாங்கள் இவ்வளோ டியூரேஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்றத நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஐ ஸ்டில் அகெயின் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு ஐ வாண்டட் டு கிவ் அ லிட்டில் ஓவர்வியூ. இந்த கரிக்குலம்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிடிஏ கரிக்குலம்க்கு அந்த குழந்தைங்க அந்த ஹெச்ஐஎஸ்டியில் க்ரெடிட் வாங்கினாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நமக்கும் அப்ரூவ் ஆகி க்ரெடிட் வாங்கணும் அப்படின்னா we need 50 hours மினிமம். ஸோ 50 hours ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டைமாக இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் ப்ளஸ் தே வாண்டட் 25 hours ஆஃப் கல்ச்சுரல் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு பண்ணி டோட்டலாக 75 ஹவர்ஸ்ன்றது தான். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஹவர்ஸ் நம்ம 2 hours கொண்டு வரணும் அப்படின்னா நாங்கள் பார்த்தது. அண்ட் தென் அட் த சேம் டைம் வி வாண்டட் டு ஹேவ் லெஸ் கிளாஸஸ் ஆல்சோ. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் வந்துட்டு நீங்கள் டைப் ஆகாமல் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு பிரேக் பேரண்ட்ஸுக்கு ஒரு பெட்டிங் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் 2.5 hours வச்சோம். அந்த 2.5 hours நான் வந்து ஏற்கனவே பிரேக் டவுன் பண்ணியிருந்தேன் நான். இந்த டிடிஏ கரிக்குலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் அது வந்துட்டு இட்ஸ் பேஸ்ட் ஆன் LSRW. LSRW அப்படின்னா லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங். இதில் நிறைய டைம் கன்சியூமிங் பார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் அண்ட் தென் ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங்னா சும்மா நம்ம இப்போ பேசணும் இல்லைங்களா, அதுவுமே. அண்ட் தென் இஃப் யூ ஆர் கோயிங் டு ரைட் அ எக்ஸாம் ஃபார் தி அவான்ட் அந்த மாதிரி பைலட்டுக்கு நீங்கள் வாங்குறதுக்கு இல்லை க்ரெடிட் வாங்குறதுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ராம்ப்டு ஸ்பீக்கிங் தான் கொடுப்பாங்க. அதாவது ஒரு டாபிக் நீங்கள் அங்கே எக்ஸாமுக்கு போகும்போது they'll give a டாபிக். அந்த டாபிக் எப்படி இருக்குன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு அப்ளைடாக நம்ம ஒரு டே டு டே லைஃப்பில் வந்துட்டு ஓகே நீ ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண, நீங்கள் என்ன பண்ணீங்கன்றத சொல்லுங்கள் அப்படின்றத they wanted you to talk for 5 minutes. அந்த மாதிரி இம்ப்ராம்ப்டுவாக அவங்கள வந்துட்டு ரெடி பண்ணுறது. அதே தான் பேஸ் பண்ணி நாங்கள் நம்ம கிளாஸ் வந்துட்டு டீச் பண்ண போகிறோம். அண்ட் தென் ரீடிங் அண்ட் தென் அதை பற்றின வந்துட்டு ஆக்சுவலி எங்களுக்கு கஷ்டமாக இருந்ததே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு தே ஆர் வெரி குட் அட் ரீடிங். நம்ம படிக்க சொல்கிறோம், ஏன்னா கிளாஸில் நாங்கள் டெய்லியும் படிக்க சொல்கிறோம் இல்லைங்களா, அதை படிச்சிருவாங்க. ஸோ சேலஞ்சிங் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது வந்துட்டு ரைட்டிங் அண்ட் நம்மளோட ஸ்பீச், அந்த பார்ட்டை வந்துட்டு ஸ்பீச் பண்ணணும் நிறைய. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறீங்களோ தென் உங்களோட பாயிண்ட் வந்துட்டு வராது. ஸோ அந்த மெத்தடை நம்ம சூஸ் பண்ணி பண்ணும்போது எங்களுக்கு இந்த 2 hours ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ரொம்ப பர்டினெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்துட்டு நாங்கள் அதை சூஸ் பண்ணோம். ஐ திங்க் ஃபஸ்ட் இயர்ன்றதுனால எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து நடுவில் ஒரு பிரேக்கும் வச்சுருக்கோம் குழந்தைங்களுக்கு, ஒரு 10 minutes ஆஃப் பிரேக். அந்த பிரேக்குமே கூட the kids will come out but they'll be with the teachers, not with the parents. They cannot go around, run around அப்படி கிடையாது. They come out, they can stretch their legs and then again உள்ள கிளாஸுக்கு போயிட்டு and then they continue the next session. ஸோ எகெயின் இந்த வருஷமும் we are going to continue the தமிழ் ஸ்கூல் லைப்ரரி. நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் இயர் நம்மளோட ஜூனியர் வாலண்டியர்ஸ் வந்துட்டு அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் ஐ திங்க் they'll help us with that. அண்ட் தென் பேசி பழகலாம்னு ஒரு கிளப் நடந்துட்டு இருந்தது. லாஸ்ட் இயர் நமக்கு அது பண்ண முடியல, ஏன்னா டைம் ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருந்தது. ஸோ இந்த வருஷம் வந்து திருப்பியும் அந்த ஏன்னா அப்போ ஸ்பீக்கிங்கை நம்ம வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதுலேயும் வந்துட்டு இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால அதையும் இன்க்ளூட் பண்ணுறோம். அண்ட் தென் ரைட்டிங் ஃபோக்கஸ், ரைட்டிங் கிளப்பும் இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா ரைட்டிங் வந்துட்டு அவங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணும். ஈவன் ரைட்டிங்குமே கூட அந்த டாபிக் உங்களுக்கு அங்கே தான் கொடுப்பாங்க. அந்த டெஸ்டிங் சென்டரில் நீங்கள் உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் they give you a topic, கிட்ஸ் திங்க் பண்ணணும் and then they have to ரைட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ரைட் பண்ணக்கூடாது, they will be typing, அந்த எஸ்ஏவை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ட்ரைனிங்கும் இந்த ரைட்டிங் கிளப்பில் இன்க்ளூட் ஆகும். இட்ஸ் ஆன் வாலண்டரி பேசிஸ். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான டைம் வந்துட்டு நாங்கள் அப்புறமா சொல்கிறோம். அண்ட் தென் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஹிட் பொங்கல் திருவிழா, அதுக்கப்புறம் வந்துட்டு திருக்குறள் திருவிழா வந்துட்டு டிசம்பரில் வரும். இது கிட்ஸ்க்கான நடக்கிறது. அண்ட் தென் HTS வந்து தமிழ் சங்கம் வந்துட்டு they'll start அடல்ட்டுக்கான திருக்குறள் திருவிழா பண்ணுவாங்க. இந்த வருஷம் எப்படின்றது தெரியல, இன்ஃபர்மேஷன் will follow.
அதுக்கப்புறம் ஆனுவல் காம்படிஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குழந்தைங்க ஸ்டோரி சொல்லுவாங்க, இல்லை ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுவாங்க, இல்லை பாட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லி மெடல் கொடுப்போம். அண்ட் தென் பிக்னிக், ஸ்போர்ட்ஸ் மீட். இந்த வாட்டி பிக்னிக்காக ஸ்போர்ட்ஸ் மீட்டாக எப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேஸ்ட் ஆன் நம்மளோட அதை பற்றின இன்ஃபர்மேஷன், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது உங்களுக்கு பாட்டில் சொல்கிறோம் நாங்கள். அண்ட் தென் எல்லா கிட்ஸுக்குமே they'll receive a trophy at the end of the school year with a completion certificate of that level. அந்த லெவலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது லாஸ்ட் இயர் ஆனுவல் டேயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹையர் லெவல் கிட்ஸ் வில் ரிசீவ் ரிகாலியா செரிமனி. லாஸ்ட் இயர் யார் யாரெல்லாம் ஆனுவல் டேக்கு வந்தீங்களோ பார்த்துருப்பீங்க. லெவல் 6 and 7 கிட்ஸ் which is 2A 2B. நம்ம ஓல்டு லெவல் 6 and 7 அது வந்துட்டு இப்போ டிடிஏல வந்துட்டு 2A 2B. அந்த லெவல் கிட்ஸ் வந்துட்டு they'll receive a regalia போட்டு ஒரு கிராஜுவேஷன் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுவும் it will continue. ஸோ கரிக்குலம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொன்னேன் நான். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் நீங்கள் யாரை வேணாலும் கேட்கலாம், என்ன கேட்கலாம், இல்லை பிடிசியில் இருக்கிற யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு இன்னும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த கரிக்குலமில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு யூ கேன் ப்ளீஸ் ஆஸ்க் அஸ். ஸோ பேரண்ட் கான்ட்ரிபியூஷன் டைமுக்கு வந்துருங்க ப்ளீஸ். குழந்தைங்களே கூப்பிட்டு வந்துருங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு அவங்க மெமரியில் இன்வைப் ஆகும். சரி ஸ்கூலுக்குன்னா நம்ம வந்து டைமுக்கு வரணும் அப்படிங்கிறது. லேட்டாக வர்றதுனால என்ன ஆகும்னா இட் வில் பிகம் கிராண்டட் ஃபார் தம். இது வந்து நம்ம கம்யூனிட்டிலே இருக்கிற ஒரு பேட் நேம், இந்தியன்ஸ் ஆர் நோன் டு பி லேட் அப்படின்ட்டு. அதை வந்து நம்ம வந்து பாஸ் ஆன் பண்ண வேணாம். கிட்ஸ் யூ ஷுட் புஷ் யுவர் பேரண்ட்ஸ், ஓகேங்களா, டைமுக்கு வர பாருங்க. ஓகே. அண்ட் ஸ்நாக்ஸ் சைன்அப் வாலண்டியர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வரும், ப்ளீஸ் சைன்அப் பண்ணிவிடுங்க. ஸோ 2 பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஸ்நாக் கொடுக்குற மாதிரி வரும் எல்லா குழந்தைங்களுக்கும் கவர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லிங்க்கில் சைன்அப் பண்ணிவிடுங்க. பேரண்ட் டீச்சர்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அந்தந்த கிளாஸஸ் டீச்சர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு சைன்அப் ஃபார்ம் இருக்குது. ஆர் உங்கள் குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து பப்ளிக் டொமைனில் போகணுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்ம் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் வேணும் வேணாம் அப்படின்றத சூஸ் பண்ணி சைன் பண்ணுங்கள். நம்ம வினோத் இந்த வாட்டி வந்து ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஃபேஸ்புக் அது வினோத் வெரி ஓப்பன் மீடியா. ஸோ அதில் வந்து உங்கள் குழந்தைங்க பிக்சர்ஸ் வர வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். பட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் ஆப்டின் ஆப்ட் அவுட் ரெண்டுத்துக்குமே அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது பெறுறது. அந்த கன்சர்ன் ஃபார்ம் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தோம் ரெஜிஸ்ட்ரேஷனோட. திருப்பி ஒரு தடவை சர்க்குலேட் ஆகும். யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலையோ பண்ணிடுங்க. கிட்ஸ் ப்ளீஸ் ரைட் பா. ஓகே. பர்சனல் இவெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேலண்டர் பேஸ் பண்ணி பண்ணுங்கள். கேலண்டரை வந்து இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ட்ரைஃபோல்ட் போர்டில் வெளியில் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கேலண்டரை பிரிண்ட் பண்ணி எவ்ரி வீக் விசிபிளாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ தட் ஒரு வாட்டி பேரண்ட்ஸ் ட்ராப் ஆஃப் பண்ண வரும்போதுமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் தான் அது. அந்த இந்த இயருக்கான எல்லா கேலண்டருமே இப்போவே மார்க் பண்ணிட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்கள் பர்சனல் ஈவெண்ட்ஸு, இப்போ வெக்கேஷன் போகிறீங்க, இந்தியா போகிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தென் கிட்ஸ் டோன்ட் லூஸ் அ லாட் ஆஃப் கிளாஸஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுங்க. நம்ம பிக்னிக் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம். அண்ட் பொங்கல் இஸ் அ வெரி பிக் இவெண்ட். நமக்கு பொங்கலில் வந்து வி ஷோ அ ஸ்ட்ரென்த். நம்ம ஸ்கூல் எடுத்து பண்ணுற ஒரு பெரிய ஈவெண்ட்னா அது பொங்கல். அதை வந்து மற்ற கம்யூனிட்டிஸ், இங்கே இருக்கிற மற்ற கம்யூனிட்டிஸ், டெம்பிளில் வர மற்ற கம்யூனிட்டிஸ் எல்லாமே ஒரு வாவ் அப்படின்னு பார்க்குற ஒரு ஃபேக்டர் அது பொங்கல் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக எல்லா கிட்ஸுமே மேக்ஸிமம் பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாருமே வந்து ஒரு அந்த பொங்கல் ஈவெண்ட்டை வந்து பெருசாக சிறப்பாக நடத்தலாம். அதில் பார்ட்டிசிபேஷன் இந்த பேரண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் கிட்ஸ் பார்ட்டிசிபேஷன் ப்ளீஸ். ஹோம்ஒர்க் பேரண்ட்ஸோட ஹெல்ப் இல்லாமல் கிட்ஸால் ஹோம்ஒர்க் பண்ண முடியாது. புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களோட மைண்ட் மேப் வந்து நிறைய வளரும். ஸோ அந்த ட்ராவல்ஸ் பண்ணாத பேத்லலாம் அவங்க மைண்ட் மேப் வளரும். இது சயின்டிஃபிக்லி ப்ரூவன் தியரி. பட் அதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவை. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அவங்க ஹோம்ஒர்க்கை டைமுக்கு கொண்டு வருவாங்க. ஹோம்ஒர்க் வந்து டைமுக்கு அந்த அடுத்தடுத்த கிளாஸ்க்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா இட் இஸ் ஈஸியர் ஃபார் தம் டு கேப்சர்.
கிளாஸ் ரூம்ஸு ஸ்கூல் ஃபெசிலிட்டி இது யூஸ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே வந்து ஐ திங்க் we should instruct them beforehand. இப்போ குப்பை போடுறதுலேருந்து கிளாஸ்க்கு டைம் போகிறதுலேருந்து முடிச்சுட்டு வெளியில் கிளம்பும்போது சுத்தமாக அந்த பிளேஸை சுத்தமாக விட்டுட்டு போகிறதுலேருந்து டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுலேருந்து ஓடி ஆடி விளையாடாமல் இருக்கிறதுலேருந்து. ஏன்னா நம்ம வந்து இது ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபெசிலிட்டியை நம்ம ரெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஷோல்டர் ஹிந்து டெம்பிள் ஆஃப் woodlands, பட் அதை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து பேரண்ட்ஸோட ஹெல்ப்பும் தயவு செஞ்சு வேணும். உங்கள் கிட்ஸ் வந்து இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுன்றது நாங்களும் சொல்லிடுவோம், பட் சம்டைம்ஸ் அது ஹார்ஷாக வந்துடும். பேரண்ட்ஸாக சொல்லும்போது இட்ஸ் ஈஸியர் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த டீம் இந்த வருஷம் நடக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஈவெண்ட் டீம், அதுக்கப்புறம் வந்துட்டு மீடியா அண்ட் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணுறது. அண்ட் தென் இந்த வாட்டி வந்து உட்லண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணலான்னு. தட் இஸ் ஃபார் பேரண்ட்ஸ், உட்லண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்ன்றது. ஸோ ஈவெண்ட் கோஆர்டினேட்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வித்யா நவீன். உங்களுக்கு அந்த டீமில் வந்துட்டு இஃப் யூ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட் அப்படின்னா ப்ளீஸ் அவங்கள ரீச் அவுட் பண்ணுங்கள். இந்த பவர் பாயிண்ட்டை வந்துட்டு நாங்கள் இமெயிலையும் அனுப்புகிறோம். ஸோ ஏற்கனவே அவங்களோட நம்ம பிடிசியோட இன்ஃபர்மேஷனில் அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஓகே உங்களோட ஃப்ரெஷ் மைண்ட்ஸ், ஃப்ரெஷ் ஐடியாஸ், தட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வித்யா கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் தென் மீடியா மார்க்கெட்டிங் நம்ம வினோக்கு வந்துட்டு லீட் பண்ணுறாரு இந்த வருஷம். அவர் வந்துட்டு சொன்னார் அவருக்கு இந்த ஃபோட்டோஷாப் அதெல்லாம் வந்துட்டு நிறைய லேர்ன் பண்ணியிருக்கிறதாவும், அண்ட் தென் ஹீ இஸ் வில்லிங் டு டீச் தம் ஈவன் தேர் ஓல்டர் கிட்ஸோ இல்லை வேறு யாராவது பேரண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவர் வாலண்டரி பண்ணியிருக்காரு, ஹி கேன் டீச் தம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் யூல் பி பார்ட் ஆஃப் த மீடியா டீம். நம்ம த்ரூ அவுட் த ஸ்கூல் இயர் இவெண்ட்ஸ்லாம் வந்துட்டு யூ கேன் டேக் பார்ட். This is open for junior volunteers, kids and parents. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பேரண்ட்ஸ் உட்லண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு சொன்னோம் இல்லைங்களா, நம்ம ஆக்சுவலி வந்துட்டு பண்ணோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பிஃபோர் கோவிட்னு நினைக்கிறேன். வி வாண்டட் டு டூ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு டீம் மாதிரி பண்ணி, ஐ திங்க் லேடிஸ் எல்லாம் வந்துட்டு த்ரோ பால் ஒரு டீம் பண்ணாங்க, பேட்மிண்டன் அது மாதிரி இவங்க மென்ஸ் எல்லாம் வந்துட்டு வாலிபால் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி வி வாண்டட் டு பிரிங் தட் பேக். ஸோ அதனால் வந்துட்டு லுக்கிங் ஃபார் லீட்ஸ், நீங்கள் வந்துட்டு ஓகே நான் இந்த டீமை லீட் எடுத்து பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி இஃப் யூ ஆர் வாலண்டரிங். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு டூ மோர் தென் அந்த ஸ்போர்ட்ஸ்னால் தாராளமாக பண்ணலாம். பிக்கல் பால், த்ரோ பால், கோகோ, கபடி அந்த மாதிரிலாம் பண்ணலான்ட்டு. ஸோ யாராவது லீட் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வி கேன் ஃபார்ம் த டீம். இவங்க இதுதான் வந்துட்டு நாங்கள் சொன்னோம் ஸ்போர்ட்ஸ் மீட் மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஹெச்டிஎஸ் சங்கம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு they will be conducting ஸ்போர்ட்ஸ் மீட். அதில் வந்துட்டு உட்லண்ட்ஸை போய் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி we have a opportunity to play there. So I think it's a healthy way to நமக்கு ஒரு என்கேஜ் பண்ணுறதுக்கும் சோஷியலைஸ் பண்ணுறதுக்கும் இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த ஒரு முயற்சி இந்த வருஷம். ஸோ உங்களோட சப்போர்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். அடுத்தது வந்து ஸ்கூல் ஃபைனான்ஷியல் பற்றி சொல்கிறதுக்கு நன்றி. Before I go into school financial, volunteers coordinator இதுதான் ஜூனியர் வாலண்டியர்ஸோட கான்ட்ரிபியூஷன் பற்றி சொல்லி ஆகணும். அவங்க வந்து எவ்ரி சிங்கிள் கிளாஸ்க்கு வந்துடுவாங்க. கிளாஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து நம்மளுடைய நிறைய ஹெல்ப் அவங்க பண்ணுவாங்க. மோரோவர் அவங்க இருக்கிறதுனால குழந்தைங்களை வந்து நம்ம அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் லெவலுக்கு அவங்கள யூஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த குழந்தைங்கிட்ட நம்ம வயசாகிடுச்சு, நம்மளால் அவங்கள கம்யூனிகேட் பண்ண முடியாது. பட் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் வேறு லெவல், நம்மளால் பண்ணக்கூட முடியாது. So thank you so much junior volunteers for joining us today, and we hope you continue to contribute. So expenses அப்படினு பாத்தீங்கன்னா academic expenses அதுல மெயின் வந்து நமக்கு registration fee வரும். HTS அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் கீழே நம்ம வர்றதுனால we pay a registration fee for the HTS organization. பட் அதில் நிறைய பெனிஃபிட்ஸும் வருது நமக்காக. அகாடமிக்ஸ் அவங்களோட கரிக்குலம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் மோரோவர் அவங்க வந்து நம்ம டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் தராங்க. எப்படி நடத்தணும், எப்படி எந்தெந்த லெவல் பிள்ளைங்களுக்கு எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது. ப்ளஸ் இப்போ நம்ம கரிக்குலம் மாறும் போது எப்படி அலைன் பண்ணணும், எந்தெந்த குழந்தைங்களை எப்படி அலைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய சப்போர்ட் வருது. அவங்களோட ஷேர் பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிறோம். மீட்டிங் மினிட்ஸ்லேருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஸ்டோர் பண்ணுறோம். இமெயில் ஆக்சஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதில் வருது. ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம ஒரு ஃபெசிலிட்டியை ரெண்ட் பண்ணும்போது அதோட இன்சூரன்ஸ் நம்ம எடுத்தே ஆகணும். ஏன்னா இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னும் போது வி கேனாட் டேக் திங்ஸ் சிம்பிளி.
ஸோ அந்த இன்சூரன்ஸுமே வந்து அதில் வருது. ஆன் டாப் ஆஃப் தட் கார்னியா அப்படிங்கிற ரெகக்னேஷன் நமக்கு வந்து அக்ரெடிட்டேஷன். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அகாடமிக் எக்ஸ்பென்சஸில் வரும். ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம வந்து சப்ளைஸு, புக்ஸு, ட்ராஃபீஸ், சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே வந்து அந்த எக்ஸ்பென்சஸில் வரும். இன்னொரு மேஜர் எக்ஸ்பென்ஸ் வந்து நமக்கு பொங்கல். ஆப்வியஸ்லி பொங்கல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம டொனேஷன் கலெக்ட் பண்ணுறோம். பட் a major chunk of the donation goes to the Hindu Temple of the Woodlands for பொங்கல் ஃபுட் எக்ஸ்பென்சஸ். அது தவிர்த்து வந்து நம்ம மெமெண்டோஸ் நிறைய கொடுப்போம். டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், கிட்ஸ் ஃபார் தட் மேட்டர் எல்லாருக்கும் மெமெண்டோஸ் கொடுப்போம். ஸோ அது வந்து ஒரு சங்க் ஆஃப் மணி கொடுப்போம். சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ், இப்போ திருக்குறள் திருவிழா பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் சின்ன சின்ன செலவு $50, $70 தான் போகும். பட் ஸ்டில் வி அக்கௌண்ட் ஃபார் ஆல் ஆஃப் தட் எக்ஸ்பென்சஸ். அண்ட் ட்ராஃபீஸ்க்கு ஸோ pretty much லாஸ்ட் இயரோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $22,000 and $122 and some cents. நமக்கு வந்து லாஸ்ட் இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீல ஒரு இன்கம் வருது. அது இல்லாமல் பொங்கல் டைமில் வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ட்ரைவ் ஒன்று பண்ணுவோம், டொனேஷன் ட்ரைவ். ஸோ அந்த மணியை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அதில் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபீயை வந்து நம்ம இந்து டெம்பிள் ஆஃப் த வுட்லண்ட்ஸ்க்கு சாப்பாட்டுக்கு கொடுத்துருவோம் பொங்கல் ஃபுட்டு. அதுக்கடுத்து வந்து பேட்ரன்ஸோட டொனேஷன். அவங்களுமே பேட்ரன்ஸ் அப்படின்னா இப்போ இந்து டெம்பிளோட அசோசியேட் ஆனவங்க நிறைய பேர், தே ஆர் ஸ்டில் நாட் பேரண்ட்ஸ் பட் தே ஆர் வெல்விஷர்ஸ் ஆஃப் த தமிழ் ஸ்கூல். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட டொனேஷன் லாஸ்ட் இயர் வந்து we took an effort to reach out to them and அது எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னு தெரியல. இட் வாஸ் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் பேட்ரன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் பேட்ரன்ஸ். வி ஹோப் யூ கண்டினியூ டு சப்போர்ட் த தமிழ் ஸ்கூல். அண்ட் பொங்கல் டொனேஷனுமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. தேங்க்யூ பேரண்ட்ஸ். வி ஹோப் யூ கண்டினியூ திஸ் இயர் அஸ் வெல். அண்ட் NHTHYS வந்து நம்மளோட ஜூனியர் வாலண்டியர்ஸ், அவங்களோட ஆர்கனைசேஷன். ஸோ அதுக்குன்னு ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து if they are parents of junior volunteers, அவங்க வந்து அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக செக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மணியை வந்து நாங்கள் இதோட கிளப் பண்ணுறதில்ல. அந்த மணி வில் பி யூஸ் ஃபார் டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுறது, இல்லை அவங்க ஜூனியர் வாலண்டியர்ஸோட ப்ராஜெக்ட்டு, அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம். அதை செப்பரேட்டாக வச்சுருக்கோம் அந்த அக்கௌண்ட்டை. ஸோ அந்த மாதிரி வந்த டொனேஷன் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த காசு வந்து $28,635.65 வந்துருக்குது. எக்ஸ்பென்ஸ் இன்கம் வர்சஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் நமக்கு வந்த வரவு வந்து 28,635. அதில் வந்து லாஸ்ட் இயர் வாஸ் அவுட்லயர். ஏன்னா நம்ம பேட்ரன்ஸ் கிட்டேருந்து வந்த நன்கொடை வந்து ரொம்ப அதிகமாக ஓவர்வெல்மிங்காக இருக்கும். எஸ், பேரண்ட்ஸ் அஃப்கோர்ஸ். அண்ட் அதுக்கு இன்னும் ஒரு நன்கொடை போட்டிருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு இன்ஸ்பயர் அலுமினை பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட ஈவன் தோ அவங்க ஸ்கூல்லேருந்து பசங்கள்லாம் முடிச்சுட்டு கிளம்புனாலுமே தே கண்டினியூ டு சப்போர்ட் எவ்ரி பொங்கல். வணக்கம். இந்த வருஷம் ஸ்கூல் இயர் ஃபீஸ் என்னென்னு விசிட் பண்ணோம். நிறைய பேராமீட்டர்ஸ் கன்சிடர் பண்ணோம். மெயினாக வந்து ஃபெசிலிட்டி, அப்புறம் HTS ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் பார்த்துட்டு we want to keep the same as last time, 275. So we go from there. If anything, we'll just reach out to you. Of course, we are waiting on you for the donations. நீங்கள் கொடுக்குற டொனேஷனில் தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் எல்லாமே வந்து வாலண்டியர் பேசிஸ் தான். ஸோ டீச்சர்ஸ் தான் வந்து அவங்களோட டைம் வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட வாலண்டரி டொனேஷன் அதை வச்சு தான் போயிட்டுருக்கு. பி ஜெனரஸ். தேங்க்யூ. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட மொத்த செலவு 22,122. ஸோ அதுவே வந்துட்டு நம்ம we are 2,000 டெபிசிட். இந்த நடுவில் வர டொனேஷன்னால we are able to keep that சர்ப்ளஸாக வச்சுருக்கோம். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் ஒரு வருஷமும் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இருக்கும். ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இந்த டைம் ஃபெசிலிட்டி மாறி இருக்கு, ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் எனி திங் தட் வி வாண்ட் டு பை அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ ட்ராஃபிஸ் வாங்கணும் அப்படின்னா HTS கிட்ட இருந்து தான் ட்ராஃபி சொல்லி வாங்குறோம். ஏன்னா அவங்க வந்து ஒரு 6 ஸ்கூல், இப்போ 7வது ஸ்கூல் ஆட் ஆயிருக்கு HTSல. ஸோ எல்லா ஸ்கூலுக்கும் சேர்த்து அவங்க ட்ராஃபி சர்டிஃபிகேட்ஸ் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கும் நம்ம தனியாக போய் வாங்குறத விட. ஸோ அவங்க கிட்ட நம்ம பண்ணும்போதுமே எவ்ரி இயர் வந்து தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ், எவ்ரி திங் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ அதை பேஸ் பண்ணி தான். பட் இந்த வருஷம் வந்து நம்ம லாஸ்ட் இயரோட சர்ப்ளஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இந்த வருஷம் வந்து நமக்கு we didn't see a need to increase the fee. 275 நம்ம சஸ்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு. ஸோ அதை இந்த வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் அந்த இயர் எண்டில் வந்து எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயர் அப்படி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ வில் கண்டினியூ வித் $275 கிளாஸ்ல
கிளாஸுக்கு போகிறாங்க, எந்த ரூமு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இஃப் யூ வாண்ட் டு டேக் அ பிக்சர் அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் கிளாஸுக்கு வரும்போது டிரைவ் ஆல் த வே டு த பேக் ஆஃப் த டெம்பிள். அங்கே நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, பார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து உங்களுக்கு எஜுகேஷன் பில்டிங் ஆக்சஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப தூரம் வந்துட்டு நீங்கள் வாக் பண்ண வேணாம். அதுக்குள்ளே போகும்போது நீங்கள் எல்லாம் ஷூஸ்லாம் வேர் பண்ணிட்டு போகலாம். இங்கே டெம்பிளில் வரும்போது தான் பண்ண முடியாது. ஸோ இந்த கிளாஸ் ரூம்ஸ் வந்துட்டு லேபிள்டு வந்துட்டு C2012 to C208 அப்படி தான் இருக்கும். ஸோ நாங்கள் ஒவ்வொரு கிளாஸில் பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கவுண்ட் இருக்கிறாங்களோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ் ரூம்லேயும் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்குபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி, ப்ளஸ் அவங்களோட லெவலை கன்சிடர் பண்ணி நாங்கள் கிளப் பண்ணியிருக்கோம். கிளப் பண்ணி இதில் தான் பசங்க வந்துட்டு விடுவாங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் இருந்து அவர் அசம்பிளி வில் பி அங்கே எஜுகேஷன் பில்டிங். அந்த எஜுகேஷன் பில்டிங்கில் இப்போ என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வந்துட்டு ஒரு பெரிய ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் தான் வில் ஹேவ் அவர் அசம்பிளியை முடிச்சுட்டு அண்ட் தென் நீங்கள் பசங்க வந்துட்டு நீங்கள் ட்ராப் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போவுமே வந்துட்டு இந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஹேவ் எனி கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் குழந்தைங்களை கொண்டு போய் கிளாஸில் விட்டுருங்க. அண்ட் தென் ப்ளீஸ் வி ஹேவ் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் ஃபார் த பேரண்ட்ஸ். ஸோ வந்து சாப்பிடணும். அதுதாங்க. என் பேர் வந்து பிரகாஷ் ஆனந்தன். என் பொண்ணு பேர் நாங்கள் வந்து பெல்ஜியம்லேருந்து அமெரிக்கா மூவ் ஆயிருக்கோம் 6 months முன்னாடி. லாஸ்ட் இயர் டிசம்பர் வந்தோம். லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிச்சுன்னா அதனால இந்த இயர் ஜாயின் பண்ணோம். என் பேர் ராஜராஜன். ஒய்ஃப் வந்து லக்ஷ்மி பிரியா. 2 பசங்க. ஃபர்ஸ்ட் பையன் வந்து ரித்துல் ஃபிஷ், வந்து கிரேட் 4 படிக்கிறாரு. செகண்ட் பையன் வந்து லக்ஷ்மி ஃபிஷ், கிரேட் 1 படிக்கிறாரு. ஒரு கொஷின், லாஸ்ட் இயர் நாங்கள் அட்டன் பண்ணல தமிழ் கிளாஸ். ஸோ லாஸ்ட் இயர் மார்ச்சில் தான் வந்தோம். இப்போ கிரேட் 4னா அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. லெவல் 4 அவங்க கிளாஸில் ஜாயின் ஆனதுக்கப்புறம் டீச்சர்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே அவங்க ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. அது ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது ஸ்டார்டிங்கில். தேங்க்யூ வெல்கம். சாரி, என் பேர் சிவபாலன். நாங்கள் லாஸ்ட்டு டிசம்பர் தான் இந்தியாவிலேருந்து மூவ் ஆனோம். ஸோ லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேங்க ஜாயின் பண்ணுறதுக்கு, பட் கன்சன்ஸால் ஜாயின் பண்ண முடியல. ஸோ இதையே ஜாயின் பண்ணிக்கணும். எனக்கு வந்து ஒரு பையன் ஒன்றும் பொண்ணு ஒன்று. பையன் பார்த்தீங்கன்னா 8th grade ஆசிப், பொண்ணு வந்து 2nd grade சாசிகா. வெல்கம்ங்க. என் பேர் தியாகராஜன். நம்ம இங்கே உட்லாந்துக்கு ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி மூவ் ஆனோம். பொண்ணு தாரா மழலையில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹியூஸ்டனில் ஃபியூ இயர்ஸ் இருக்கோம். ஒரு 1.5 years முன்னாடி லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ வெல்கம். வணக்கம், என் பேர் சோமவல்லியப்பன். இங்கே மீனா ராமையா. எங்களுக்கு வந்து 2 பசங்க. His name is Aravind. இவன் பேர் அருண். 2 பேரும் grade 5ல இருக்காங்க. We moved from Dubai. We have been here 10 years முன்னாடி இங்கே இருந்தோம். In Dubai போயிட்டு we moved back to பேர் ஸ்ரீதர் செல்வராஜ். சைப்ரஸ் இங்கே 2 years முன்னாடி மூவ் ஆனோம். 2 பசங்க, ஒரு சாத்விக் ஸ்ரீதர், பிரியா. தேங்க்யூ. என் பொண்ணு பேர் சாய்ஸ்ரீ. ஆக்சுவலாக நாங்கள் ஜனவரி தான் வந்தோம். பிஃபோர் 9 years துபாயில் இருந்தோம். ரீசெண்டாக தான் வந்தோம், ஜனவரி தான் வந்தோம். ஆக்சுவலாக பார்க்கவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா துபாயில் நிறைய தமிழ் ஃபேமிலி இருந்தாங்க. பட் இங்கே வந்து என்னடா தமிழ் ஃபேமிலி இருப்பாங்கன்னு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ்ங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெங்களூர்லேருந்து வரோம். 10 years பெங்களூரில் இருக்கோம். பையன் 4th grade படிக்கிறான். நேம் வந்து நிக்கிலேஷ். என் பொண்ணு பேர் நிறைமதி. அவளை வந்து 4 years வச்சு. தேங்க்ஸ். நாங்கள் இப்போ வந்து 1 month தான். என் பேர் ஜெயந்தி, அவர் பேர் சரவணன். வெல்கம்ங்க.